அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 1 ஏப்ரல் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். G20 மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் லண்டன் புறப்பட்டு சென்றிருப்பதாகவும், நாளை அவர் அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமா அவர்களை சந்தித்து பேச இருப்பதாக லண்டனில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஈழ தமிழ் நாட்டின் மீது இலங்கை ராணுவத்தினர் நடத்தும் போருக்கு சீன அரசாங்கம் வழங்கி வரும் ஆயுத உதவிகளை நிறுத்த கோரி தமிழ் ஈழ மக்களின் வாழ்வு உரிமை போராட்டத்தில் ஆதரவு வழங்க கோரியும் நார்வேயில் உள்ள சீன தூதரகம் முன்பு நேற்று கவன ஈர்ப்பு போராட்டம் நடந்ததாக நார்வேயில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பயங்கரவாதத்தை இந்தியாவும் பாகிஸ்தானும் இணைந்து முறியடிக்க வேண்டும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் கூறியுள்ளது குறித்து தான் மிகுந்த அதிர்ச்சி அடைந்து உள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் பிரதம வேட்பாளருமான எல்.கே. அத்வானி அவர்கள் கூறியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியின் இளம் தலைவர் திரு வருண் காந்தியை இரவோடு இரவாக எடா சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும், தாவூத் இப்ராஹிம் கூட்டாளிகள் 4 பேர் வருண் காந்தியை கொல்வதற்கு சதி திட்டம் தீட்டியிருப்பதாக லக்னோவிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கிடையில் சிவசேனா தலைவர் திரு பால் தக்கரே வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், வருண் காந்தியை கைது செய்ததன் மூலம் இந்துக்களுக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு பயமுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது என்றும், இதை இந்து மக்கள் உணர வேண்டும் என்று செய்தி வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சேது சமுத்திர திட்டத்தை விரைவாக நிறைவேற்ற வலியுறுத்தி திமுக கூட்டணி சார்பில் நடைபெற்ற உண்ணாவிரதம் நீதிமன்ற அவமதிப்பு செயல் என்று கூறி அதிமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை இன்று உச்ச நீதிமன்றம் நிராகரித்து விட்டதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. கோஷ்டி பூசல், லாடம் கட்டாத காளைகளைப் போல கோஷ்டியாக தத்தளித்துக் கொண்டிருக்கும் ஒரே கட்சி என்றால் அது காங்கிரஸ் கட்சிதான் என்று கூறுவதில் மிகையாவாது. கன்னியாகுமரி தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்கவில்லை என்றால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு கே.வி. தங்கபாலுக்கு பத்திரிகையாளர் முன்னிலையிலேயே அந்த மாவட்ட காங்கிரஸ் தலைவர் திரு ஜெயபால் கடுமையாக எச்சரிக்கை விடுத்ததாகவும், இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டதாகவும், சத்தியமூர்த்தி பவனில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டதாகவும், காங்கிரஸ் கொடி அரைக்கம்பத்தில் விடப்பட்டதால் சத்தியமூர்த்தி பவனே இன்று பரபரப்பாக காணப்பட்டதாகவும், அவர்கள் அனைவரையும் தங்கபாலுவால் கட்டுப்படுத்த முடியாமல் திணறிக் கொண்டிருந்ததாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. சிவகங்கை மாவட்ட எம்பியும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு ப. சிதம்பரம் அவருடைய மனைவி ஆகியோர் கூட்டாக சேர்ந்து சிவகங்கையில் 200 கோடி ரூபாய் அளவில் அரசு நிலத்தை கையகப்படுத்தி அதனை பத்திரப்பதிவு செய்திருப்பதாக ஒரு அதிர்ச்சிகர தகவல்கள் சிவகங்கையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த திருட்டுத்தனத்திற்கு அவருடைய மனைவி உடந்தையாக இருந்ததாக கூறி அவர்களை இந்த 200 கோடி ரூபாய் நிலத்தை அரசாங்கம் திருப்ப பெற வேண்டும் என்று கூறி இன்று சிவகங்கையில் மனித உரிமை பாதுகாப்பு இயக்கம் உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளதாக சிவகங்கையிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆந்திர மாநிலத்தில் நடைபெறும் தேர்தலிலேயே பணக்கார வேட்பாளராக 77 கோடி ரூபாய் சொத்துக்கள் இருப்பதாக தேர்தல் ஆணையத்திடம் ஆந்திர முதல்வர் திரு ராஜசேகர் ரெட்டியின் மகன் ஜெகன் மோகன் ரெட்டி சமர்ப்பித்து இருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர் கருத்து கேட்டபோது, காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ராகுல் காந்தி பாண்டிச்சேரிக்கு வந்தபோது அங்கு நிருபர்களிடம் கூறுகையில், இளைஞர்கள் அரசு வேலையை எதிர்பார்க்க கூடாது என்றும் சுயமாக சம்பாதிக்க வேண்டும் என்று கூறியதாக தகவல்கள் வெளியாயிருக்கிறது. இவர் இதை சொல்லிவிட்டு ஏசி காரிலும் ஏசி விமானத்தில் ஏறி தன்னுடைய ஏசி வீட்டுக்கு சென்று ரொம்ப குளிர்காய்ந்து கொண்டிருப்பார். 60 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் மக்கள் இன்றும் ஏழையாக ஒழித்துக் கொண்டிருக்க வேண்டிய கொடுமுறை இப்போது நிகழ்ந்து கொண்டிருப்பதும், இதில் ராஜசேகர ரெட்டி போன்றவர்கள் கொள்ளையடித்திருப்பது இப்போது வெளிச்சத்துக்கு
வெளிச்சத்துக்கு வந்திருப்பது ஒரு அதிர்ச்சி தகவல் இல்லை என்றும், ஏனென்றால் சத்தியம் முறைகேட்டில் இவருடைய குடும்பத்தினர் முழு பங்கு வகித்திருக்கிறார்கள் என்று முன்பே செய்தி வந்தது அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம்தான் என்று நம்முடைய அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய விமானப்படை சார்பில் மிக முக்கியமான பிரமுகர்களுக்கு பயணம் செய்வதற்காக வாங்கப்பட்டுள்ள 3 அதிநவீன விமானங்களை ஜனாதிபதி பிரதிபா பட்டேல் இன்று தொடங்கி வைத்தார். இந்த விமானத்தில் முதல் முறையாக ஜனாதிபதி பிரதிபா பட்டேல் அசாம், அருணாச்சல பிரதேசத்துக்கு சுற்றுப்பயணத்துக்கு புறப்பட்டு சென்றுள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உலகில் உள்ள 21 நாடுகளை சேர்ந்த 45 தமிழ் அறிஞர்கள் லண்டனில் ஒன்று கூடி இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்று உலக நாடுகளை வலியுறுத்த போவதாக அந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக லண்டனில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவும் ரஷ்யாவும் தங்களிடம் உள்ள அணு ஆயுதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகளில் இறங்க இருப்பதாக இரு நாட்டு அதிபர்களும் G20 மாநாட்டின் போது சந்தித்து பேசியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. லண்டனில் நடைபெறும் G20 மாநாட்டிற்கு உலக தலைவர்கள் கலந்து கொள்வதை எதிர்த்து அங்குள்ள அமைப்பு ஒன்று அவர்களுக்கு எதிராக கோஷமிட்டதாகவும், வேலைவாய்ப்பு, உலக பொருளாதார மந்தம் போன்றவற்றில் இந்த நாடுகள் ஒழுங்காக செயல்படவில்லை என்று அந்த தலைவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் இன்றும் நடைபெற்றதாக லண்டனில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தானில் உள்ள பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதியில் அமெரிக்க ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் 12 பேர் பலியானதாகவும் 15 பேர் காயமடைந்ததாக இஸ்லாமாபாத்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இஸ்ரேலின் புதிய பிரதம மந்திரியாக நெட்டன்யாஹூ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டதாக இஸ்ரேலிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆஸ்திரேலிய நாட்டில் இன்று கடுமையாக மழை பெய்து கொண்டிருப்பதாகவும், இதனால் ஆயிரக்கணக்கானவர் மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், இது இன்று பெய்த மழையின் அதிக அளவு 85 மில்லிமீட்டர் மழை அங்கு பெய்ததாகவும், இதற்கிடையில் ஆஸ்திரேலிய கடலில் இன்று பயங்கர நில நடுக்கம் ஏற்பட்டதாகவும், இது மத்திய 12 இந்திய நேரப்படி 12:30 மணி அளவில் ஏற்பட்டதால் இதனுடைய விளைவுகள் மற்றும் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் பற்றிய தகவல்கள் எதுவும் இன்னும் வரவில்லை என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரிசாவில் இன்று ஏற்பட்ட பயங்கர சூறாவளி காற்றில் பல வீடுகள் இடிந்து விழுந்ததாகவும், அதில் 12 பேர் உயிர் இழந்ததாகவும், 150க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதாக புவனேஸ்வரிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 1 ஏப்ரல் 2009 பிற்பகல் 2:30 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. இந்திய பெருங்கடலில் லேசான மேகமூட்டம் இருப்பதை இந்த படத்தில் காணலாம். தமிழகத்தில் வெயில் தாக்கம் அதிகமாக இருந்ததாகவே தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.